ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு அவசர பதிவாகவே நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அவேர்னஸாகவும், அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற உமன்ஸ் இந்த நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கோங்க, நாள் தள்ளி போயிருக்கோங்க, இல்லை அப்படின்னா நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் தள்ளி போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பற்றின முழு விவரங்களையுமே சொல்லியிருக்கேன். சந்திர கிரகணம் இந்த வருஷத்துக்குரியது, எந்த நாளில் எந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்குது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை முழுமையாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது. அது நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ ஆர் ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். சூரியன் அப்படிங்கிறது அதோடைய வெளிச்சம் அப்படின்றது டைரெக்டாக பூமி மேலே தான் வருமே தவிர நிலவு மேலே வராது, அதாவது சந்திரன் மேலே வராது. பூமி சந்திரனை மறைச்சிடும். பூமியோடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். அதனால தான் இதுக்கு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி பேர். ஒவ்வொரு வருஷமுமே வருஷத்துக்கு 3லேருந்து 4 சந்திர கிரகணம், 3லேருந்து 4 சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வரும். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது அவ்வளோ அஃபெக்டிவ்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் சூரிய கிரகணம்ங்கிறது ரொம்பவே அஃபெக்டிவ்ஃபுல்லாக இருக்கும். சந்திர கிரகணத்துலேயுமே சில விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய விஷயங்களாகவே இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நாள் தள்ளி போய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதே நேரத்தில் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் இப்போ தான் ஆயிருக்குனாலும், இல்லை ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக போகுது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு தான் உங்களுக்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. காலையில் 9:29 மதியம் 3:29 வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்குது. இது தொடர்ச்சியாக ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த சந்திர கிரகணம் அப்போ வெளியில் போகிறத தவிர்க்கணும், இல்லை வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அந்த டைமில் சாப்பிட்டாலும் இதுவாகாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே அஃபெக்டிவ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஆனால் சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் அஃபெக்டிவ்னஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெண்கள் இந்த நேரத்தில் தான், அதாவது நாளைக்கு தான் உங்களுக்கு செக்கப் இருக்கலாம், இல்லை முக்கியமான வேலை இருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெளியில் போகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். தாராளமாக வெளியில் போகலாம். ஆனால் வெயிலில் அதிக நேரம் நிற்காமல், வெயிலில் அதிக நேரம் சுற்றாமல் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் வரக்கூடிய சூரிய கதிர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்டிவ்னஸ் கொடுக்கக்கூடியதா, அதாவது புற கதிர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை தரக்கூடியது தான் இருக்கும். அதனால் அந்த டைமில் நீங்கள் வெளியில் போக வேண்டாம். அந்த டைமில் உங்களுக்கு அட்மாஸ்பியர், அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயங்களை நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த டைமில், அந்த மதிய வேலைகளில் வெளியில் அதிகமாக போகிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த சந்திர கிரகணத்தோட உச்சம் அப்படிங்கிறது 12:29 இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எப்படின்னா இருக்கணும், வெளியில் போகணுமா, இல்லை குளிக்கணுமா, படுத்து தூங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட அதாவது மெட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸுமே கையில் வச்சுக்காதீங்க. கர்ப்பிணியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாட்கள் தள்ளி போனவங்க, இல்லை அப்படின்னா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கத்தி, சிசர், அதாவது இந்த இரும்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது கிடையாது. அதனால் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. நாளைக்கு நான்வெஜ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது நார்மலாகவே கேர்ள்ஸுக்கு பாடி ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ப்ரெக்னென்ட்டாக ஆனவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சந்திர கிரகணம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்போ
நீங்கள் டைஜஷன் ஆகக்கூடிய பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக டைஜஷன் ஆக முடியும். டைஜஷன் ஆகாத பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இயர்லி மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண பெண்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றின முழு வீடியோவை இன்றைக்கி ஈவினிங்கே நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது என்னோடய சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்லக்கூடியது தான், பாசிட்டிவாக இருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லதே நினைங்க, உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.